முதல்ல வந்து வெளி உலகம் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு அசிங்கம் தான் சார். எங்களுக்கான ஆக்சஸ் பண்ணுறதே எங்கேயுமே இல்லை. எங்கேயுமேனா இந்த ஒரு ஸ்டூல் கூட நாங்கள் ஏறி தான் உட்காரோம். ஆமாம், ரொம்ப ஹைட்டாக எங்களுக்கான ஆக்சஸ் கீழே இல்லை, எதுவுமே இல்லை. சுவிட்ச் பாக்ஸும் ஹைட்டாக இருக்குது. பாத்ரூமு கழுவி வெளில போனோன்னா கூட பாத்ரூமு நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படிடா நம்ம ஹைட்டுக்கு ஏகமாட்டது இருக்குமேனு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து தண்டு விடுவாங்களான்னு வேடிக்கை பார்த்துக்கின்னு எப்போ நம்ம சாப்பிட்ட கை காத்து நிற்கணும். நம்ம காற்று நிற்கிறோம். சாப்பிட்ட கை ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு கல்யாண மேடைக்கோ எங்கேயோ போய் கை கழுவும்போது என்ன பண்ணுவோம், வந்து கை தண்டு விடுவாங்களா, எதாவது பண்ணுவாங்களான்னு. நான் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டேன்னான்னு பார்த்து எங்கள் மனைவி எங்கள் பையன் சாப்பிட்றானோ இல்லை பாப்பாவுக்கு போய் டேப்பு தண்ணி விட கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து சாப்பிடுன்னு. அவங்களுக்கு எட்டாவது இல்லைங்க சார், அதனால சொல்லுவேன் பையன் கூப்பிட்டு போய் டேப் திறந்து விடுப்பா அப்படின்னுவேன். பையன்கிட்ட சொல்லுவேன் டாடிக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னுவேன். அவர் ஒரு முறைச்சிட்டு சரி அப்படின்னுவாங்க. பஸ்ஸில் போய் நாங்கள் ட்ராவல் பண்ணால் கூட பஸ்ஸு டிசேபிலிட்டிக்குன்னு ஒரு சீட்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த சீட்டில் போய் உட்கார முடியல. அதுக்கான ஒரு ஒதுக்கி ஒரு சீட் இருக்கு. ஆனால் அந்த சீட்டு நமக்கு ஏதுவானதா இல்லை. ஏதுவானதும் இல்லை, நம்ம பொதுமக்களும் ஏஞ்சிக்க மாட்டாங்க, நார்மலாக உட்காந்துருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு கூட்டமான பஸ்ஸில் போகிறோம், அவங்க உட்காந்துக்கிறாங்க, நாங்கள் போய் நிற்கிறோம். கூட்டம் எங்கே முன்னாடியும் நிற்கிறாங்க, பின்னாடியும் நிற்கிறாங்க. சில நேரத்தில் மூச்சு திணறி அப்படியே மயக்கம் கூட வந்துடும். அப்படிலாம் மயக்கம் வரும்போது தப்பு நம்ம கீழே உட்கார தோணும். அதுமாரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். கணவர் சற்று உயரம் குறைவானார், ஆனால் மற்ற எல்லா வகையிலும் திறமையானவர் இருக்கார், படிச்சிருக்காரு, அதற்கான வேலைக்கு போகிறாரு, ஒரு சங்கம் வச்சுருக்காரு, எல்லா வேலையும் செய்கிறாரு, ஆக்டிவாக இருக்கார், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களும் அவர் சேர்ந்து போகும்போது இவர் எவ்வளோ ஆக்டிவான ஆள், எவ்வளோ பிரமாதமான ஆள் என்பது வெறுமனை பார்க்குற ஆளுக்கு தெரியாது. அவருடைய பார்வை என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு? எனக்கு அவங்கள பார்த்தா டென்ஷனாக இருக்குங்க சார். அப்படியே இவங்கள பார்ப்பாங்க, அதை பார்த்து இப்படி பார்ப்பாங்க பாருங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் எனக்கு. நம்மள மாதிரி தானே இருக்காங்க இவங்களும், ஏன் இவங்கள போய் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. சரி, வேறு என்ன சொல்லுவாங்க? பார்த்துட்டு அப்புறம் கேட்பாங்க, நீங்கன்னா லவ் மேரேஜா இல்லை மாமா பொண்ணு? நீங்கள் மாமா பொண்ணாக தான் இருக்கும், அதான் தலையில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. நான் நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேன். ஏதோ கேட்டாங்கன்னா சரி நம்ம சொல்லலாம், இப்படி சொல்கிறேங்க, ஆமாங்க மாமா பொண்ணு தாங்க நான் அப்படின்னு. ஓகே, எப்படி நடந்துச்சு உங்கள்ட்ட திருமணம்? நீங்கள் சொல்றீங்களா அவர் சொல்லுவாரா? அவங்க தான். இன்னும் வைக்கப்படுறீங்களே. எனக்கு வந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கத்து மூலிமா ஒரு சுயவரம் ஒன்று நடத்துனாங்க சார். என்னன்னா நான் கேட்ட உடனே ஒரு சின்ன சைலண்ட் விட்டீங்கன்னு நீங்கள். அந்த சைலன்ஸில் உங்கள் மனசு அவர்களை பார்த்து அந்த முதல் நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வருது.